வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. இனிமையான இயேசு என்ற நாமத்தினாலே சத்தியம் சத்தியமே நேர்களாகிய உங்கள் யாவரையும் இந்த நேரத்திலே சந்தோஷத்தோடு கூட வரவேற்கிறேன். மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாம் கவனித்து பார்க்கும் பொழுது மனுஷன் ஏதோ ஒன்றின் பின்னாக அவன் ஈர்ப்புடையவனாய் காணப்படுகிறான். சிலருக்கு வேலையிலே அதிகமான ஈர்ப்பு காணப்படும், சிலருக்கு படிப்பிலே அதிகமான ஈர்ப்பு காணப்படும், சிலருக்கு ஆராய்ச்சி செய்வதிலே அதிகமான ஈடுபாடு காணப்படும், சிலருக்கு டூரிசம் போன்று சுற்றுலா செல்வதிலே அதிகமான ஈடுபாடுகள் காணப்படும். இப்படி பல்வேறுபட்ட மக்களுக்கு அநேக காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு கூட ஒன்றி இருப்பார்கள். அதிகமான நேரம் அதிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது வேறு எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்தினுடைய முடிவாக நாம் பார்க்கும் பொழுது எதிலே அவர்கள் நாட்டம் கொண்டிருக்கிறார்களோ அதிலே தான் அந்த ஒரு மற்ற செயல்களும் கூட முடிவடையக்கூடியதாக இருக்கும். மற்ற செயல்கள் செய்வதற்கான காரணமாக இந்த ஒரு இலக்கு தான் அவர்களுக்கு மெய்யாய் காணப்படும். அப்படிதான் மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியத்தின் பின்னாக ஈடுபாடுடன் அவர் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவரும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றின் மீது அதிகமான ஈடுபாடுடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவரும் கூட வாஞ்சிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது என்ன அந்த ஒன்று? அந்த ஒரே ஒரு காரியத்திலே நாம் வாஞ்சியோடு இருந்தால், அந்த ஒரே ஒரு காரியத்தை நாம் இன்னும் அதிகமாக நாடிக்கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாகி விடுமா என்று கேட்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக இன்பமாய் காணப்படும் என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது, குறிப்பாக அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று முன்பதாக அவர் துவங்கினதான அல்லது அவர் பேசினதான அந்த உரையிலிருந்து தான், அந்த வார்த்தையிலிருந்து தான் நாம் இந்த வேளையிலே நாம் சிந்திக்க போகிறோம். இது இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக சொன்ன நானே என்று சொல்லப்பட்டதான வாக்கியத்திலே 7வதும் கடைசியுமான வாக்கியமாக இது காணப்படுகிறது. அது என்ன வாக்கியம் என்று பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லிவிட்டு பின்பதாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் அவர் சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் நேரடியாக சொல்கிறார், நானே திராட்சை செடி என்று. அதனுடைய பொருள் என்ன? அல்லது அதை கேட்டுக்கொண்டிருந்ததான மக்களுடைய சிந்தனைக்கு எதெல்லாம் எட்டியிருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அந்த பகுதியிலே இருந்ததான மக்கள் அவர்கள் கிரேக்க மக்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இதை சொல்லி கொண்டிருந்த பொழுது கிரேக்க மக்கள் யாரும் கிடையாது. அதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லோரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் தான். குறிப்பாக மேல் வீட்டு அறையிலே அவர் கூடியிருக்கும் பொழுது அவர் கடைசியாக சீஷர்களிடத்திலே சம்பாஷித்த சம்பாஷணையில் தான் இதை நாம் பார்க்க முடியும். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது சீஷர்களிடத்தில் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று. அந்த சீஷர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களாக இருந்தார்கள், யூதர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் அந்த யூதத்தினுடைய பின்னணியிலே நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதனுடைய சரியான ஒரு அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்ரவேலை குறிக்கும் பொழுது வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் என்பதை அது திராட்சை செடி என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேல் என்பது அது திராட்சை செடியாக தேவன் அநேக இடங்களிலே வேதத்திலே அவர் ஊமையாக அல்லது உருவகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார்? திராட்சை செடிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். எப்படியாக நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க முடியும்? முதலாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது,
நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், ஒரு கொடியானது அந்த செடியிலே நிலைத்திருக்க வேண்டும். அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியதான நீங்கள் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்காக இந்த பூமியில் இயேசுவானவர் என்ன செய்தார்? 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்து அவர் மனுஷனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். வாழ்ந்ததற்கு பின்னதாக அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதற்கு பின்னாக மரித்து போனார். அப்படி அவருடைய கதையானது முடிவது கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படிதான் அந்த கதையானது முடிந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. மாறாக அவர் திருத்துவ தேவனில் ஒருவராக, மூவரில் ஒருவராக இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமிக்கு மனுஷ சாயலானார் என்று நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரத்திலே. அவர் மனுஷ சாயலானதற்கான காரணம் என்னவென்றால் நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும்படியாக. அப்படி என்றால் யோவானிலே சொல்லப்பட்டதான வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து அவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கும்படியாக வந்தார் என்றால் நாம் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாக, அவரில் நிலைத்திருப்பது என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவதாக காணப்படும். தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிய முடியும், அல்லது ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவோம் என்றால், நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு வகுப்பில் இருக்கிறான். இன்னொரு மாணவன் அவன் படிக்குவதற்கு சற்று சிரமப்படக்கூடியவனாக இருக்கிறான். இன்னொருவன் அவன் படிப்பே ஏறாதவனாக, அல்லது அவனுடைய அஜாக்கிரதை நிமித்தமாக படிப்பு அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாததாய் காணப்படுகிறது. அந்த பாடங்களானது அவனுக்கு புரியவில்லை. இப்படி 3 வகையான மாணவர்கள் இருக்கும் பொழுது அந்த வகுப்பினுடைய வாத்தியார் என்ன சொல்லுவார்? எல்லாரும் படிக்க தான் சொல்லுவார், படிங்கன்னு சொல்லுவார். ஆனால் தனித்தனியாக சொல்லும் பொழுது நன்றாக படிக்கக்கூடியவன் இடத்துல போயிட்டு வாத்தியார் என்ன சொல்ல மாட்டார், நீ நல்லா படிப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். அதே நேரத்தில் ஒரு மையமாக படிக்கக்கூடிய, கொஞ்சம் நல்லா ரொம்ப நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் ஒரு ஆவரேஜ் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்டதான நிலையிலே படிக்கக்கூடியதான மாணவனிடத்தில் என்ன சொல்லுவார்கள், நீ கொஞ்சம் கடினமாக உழைச்சேன்னா நீயும் கூட நல்ல முறையில் நீ படிக்க முடியும் என்றார். இன்னொருவனுக்கு படிப்பே அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது, பாடங்கள் அவனுக்கு புரியலை. அப்போ என்ன சொல்லுவார்கள், நீ ரொம்ப கடின உழைப்பு நீ போடணும், அதிகமாக நீ உழைக்கணும், அதிகமாக நீ இந்த காரியங்கள் நீ செய்யணும். அப்படி இருந்தீன்னா நீ முதல்ல நீ பாஸ் பண்ணிடுவ, பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படி சொல்லி அந்த வாத்தியார் என்ன செய்வார்கள், அவரில் அந்த ஆசிரியர் உற்சாகப்படுத்துவார். இப்படி தான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவரும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் அவரில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னதாக நம்முடைய நிலையானது எப்படியாக இருக்கிறது என்றால், அவரில் நாம் நிலைத்திருக்கவில்லை, அவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை. இது எப்பொழுது இந்த கீழ்ப்படியாமை துவங்கினது என்று பார்த்தால், முதல் மனிதனாகிய ஆதாமிலே இந்த கீழ்ப்படியாமையானது துவங்கினது. தேவன் மனிதனுக்கு நியமித்த ஒரு கட்டளையானது, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று தேவன் கட்டளையிட்டார். அந்த கட்டளைக்கு மனுஷன் கீழ்ப்படியாதவனாக தேவனுக்கு எதிராக நிற்கும்படியான ஒரு முடிவையே அவன் தெரிந்தெடுத்தான். அப்படிப்பட்டதான முடிவை எடுத்ததான மனுஷனை அவனுடைய வாழ்க்கையிலே பாவமானது அவனுடைய முடிவு நிமித்தமாக உட்பிரவேசித்தது. அந்த உட்பிரவேசித்த பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் தொடர்ச்சியாக சந்ததி சந்ததியாக வழி வழியாக அவன் கீழ்ப்படியாமை கொண்டவனாக காணப்பட்டான். அந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையிலே பாவங்களானது காணப்பட்டது. தேவனுக்கு விரும்பாத காரியங்களை செய்தான், தேவனுக்கு இஷ்டமல்லாத காரியங்களை அவன் செய்தான். அந்த இஷ்டமில்லாத காரியங்கள் நிமித்தமாக தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் நிலைத்திருக்கவில்லை, ஆனால் நீங்கள் இனி என்ன செய்யுங்க, நீங்கள் நிலைத்திருங்கள். ஏன் நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னதுனா, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக, பிதா மகிமைப்படும்படியாக நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தது உண்மை, தேவனில் நிலைத்தராமல் இருந்தது உண்மை. அதற்கான தண்டனையும் அல்லது அதற்கான சிச்சையும் கூட நிச்சயமாக உண்மையாக தான் இருக்க முடியும்.
அதற்கான தண்டனையாக தேவன் வைத்தது என்ன? மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக பாவம் பிரவேசித்தது. பாவத்தினுடைய தண்டனையாக மரணமானது இந்த பூமிக்குள்ளாக அப்படியாக பிரவேசித்தது. மரணமானது இந்த பூமிக்குள்ளாக பிரவேசித்தது நிமித்தமாக மனுஷன் அவன் மரணிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். அதுவரைக்கும் அவனுக்கு மரணம் என்றால் என்னவென்று தெரியாது. அந்த மரணம் என்பது ஆவிக்குரிய மரணம். அந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் மனுஷன் தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கக்கூடியதான ஒரு நிலை. அப்படிப்பட்டதான நிலையை அறிந்திராத மனுஷன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாதது நிமித்தமாக அவனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. அந்த பிளவை சரி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த பூமியிலே 33 வருட காலம் வாழ்ந்து அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே மரித்து அந்த சிலுவையிலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அப்படி மன்னிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். நாம் அதை தான் வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மனுஷன் என்று அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே அவன் சந்தோஷத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக காரியங்களை செய்கிறான். குறிப்பாக இந்த திராட்சை செடி, திராட்சை கொடி அல்லது திராட்சை பழ ரசம், அதனுடைய ஜூஸ் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்களுடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாக இது இருக்கும். உருவகப்படுத்தும் பொழுது, சந்தோஷத்திற்கு உருவகப்படுத்தும் பொழுது அவர்கள் திராட்சை பழ ரசம் என்று சொல்லுவார்கள். திராட்சை ரசத்தை நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னதுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? இந்த தேவனானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். தேவன் மனுகுலத்திலே மனுஷன் இழந்து போனதான அந்த சந்தோஷத்தை மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இப்படிப்பட்டதான சந்தோஷத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனுஷன் அவன் பாவியா இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. அந்த பாவத்திற்கான ஒரே தண்டனை நித்தியமான நரகம். ஆனால் அந்த நரகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, நாம் ஏன் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும்? அல்லது ஏன் நாம் திராட்சை செடியாக இருக்கக்கூடிய அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனதான சந்தோஷத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவருக்குள்ளாக நம்மை நிலைத்திருக்கும்படியாக செய்கிறார். அவருக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே சந்தோஷத்தாலும் சமாதானத்தாலும் நம்மை நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார். அந்த தேவன் தாமே உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக வழிநடத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே இந்த நேரத்திலே உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். தேவன் தாமே இன்னும் அதிகமாக நீங்கள் சரியான முடிவு எடுப்பதற்கு உங்களை வழிநடத்துவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.